நான் உங்கள் வாசுதேவன். டெக் வித் வாசுதேவ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த டுட்டோரியல்ல நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AWS RDS hands-on tutorial. How to create and manage your first RDS instance. ஸோ இந்த hands-on tutorialல ஃபர்ஸ்ட் RDS எப்படி கிரியேட் பண்றது, மேனேஜ் பண்றது மற்றும் கான்ஃபிகர் பண்றது என்பதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க இருக்கிறோம். AWSல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் பிகினரா இருந்தாலும் இந்த டுட்டோரியல் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம செஷனுக்குள்ள. வாட் இஸ் AWS RDS? AWS RDS இஸ் வெரி சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ்ல ஆர்டிஎஸ் ஒரு மேனேஜ்டு டேட்டாபேஸ் சர்வீஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா, அதாவது நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஜின்ஸ் இருக்குது. லைக் MySQL, எஸ்கியூஎல் சர்வர் ஆர் போஸ்ட் GRESQL. ஸோ ஆர்டிஎஸ்ல நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஆர்டிஎஸ் நம்ம டேட்டாபேஸ் ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் பண்ணும், ஸ்டோரேஜ் ஸ்கேல் பண்ணும். அதில் இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஆர்டிஎஸை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாபேஸை ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டட் டேட்டாபேஸ்லாம் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ வாங்க நம்ம ஆர்டிஎஸ் இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு நம்ம AWS கன்சோல் லாகின் பண்ணணும். ஸோ AWS கன்சோல் லாகின் பண்ணிக்கோங்க. AWS கன்சோல் லாகின் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பாரில் RDS அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ அரோரா அண்ட் RDS இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அரோரா அண்ட் RDS கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு RDS டேஷ்போர்டில் டிபி இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ணுங்க. ஸோ ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா கிரியேட் டேட்டாபேஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் எ டேட்டாபேஸ் கிரியேஷன் மெத்தட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ரெண்டு மெத்தட், ஸ்டாண்டர்ட் கிரியேட், ஈஸி கிரியேட். ஸோ ஈஸி கிரியேட் வேணாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் கிரியேட் போகலாம். ஏன்னா நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் ஸ்டாண்டர்ட் கிரியேட். அடுத்தது இன்ஜின் ஆப்ஷன் நான் சொன்ன மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் MySQL, MariaDB, Oracle நிறைய இருக்குது. இப்போ நம்ம வந்து MySQL தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ MySQL சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எடிஷன் எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க, MySQL கம்யூனிட்டியாக இருக்கட்டும். இன்ஜின் வெர்ஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 8.0.40 இருக்குது. நான் வந்து 8.0.41 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டெம்ப்ளேட் வந்து இப்போ நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வேணாம், டெவ் டெஸ்ட் வேணாம், ஃப்ரீ டயரே போயிடலாம். ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டி ஐசெட் வந்து எனபிள் ஆகும். நீங்கள் வந்து மல்டி ஐசெட் டிபி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து டெமோக்காக ஃப்ரீ டயரே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிபி மட்டும்தான் கிரியேட் ஆகும். ஒரே ஒரு ஏசெட்டில் மட்டும்தான் சிங்கிள் டிபி வந்து கிரியேட் ஆகும். டிபி இன்ஸ்டன்ஸ் ஐடென்டிஃபையர் உங்களோட அது சாய்ஸ் தான். அது நீங்கள் எந்த நேம் வேணாலும் ஐடென்டிஃபையர் கொடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே my-database டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்கே அட்மின் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து க்ரெடென்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் யூசர் வந்து அட்மின் இருக்கும். அது பெஸ்ட் ப்ராக்டிஸ் கிடையாது. நீங்கள் எதனா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ டெக் அட்மின் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ க்ரெடென்ஷியலை வந்து நீங்கள் ரெண்டு வழியாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ரெண்டு மெத்தடாக நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். க்ரெடென்ஷியலில் வந்து ஒன்று வந்து AWS சீக்ரெட் மேனேஜர் மூலிமா நீங்கள் வந்து க்ரெடென்ஷியலை சேவ் பண்ணலாம். இல்லைனா செல்ஃப் மேனேஜர்னா ஓனாக நீங்கள் வந்து பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ இப்போ நான் வந்து செல்ஃப் மேனேஜர்லேயே நான் போய்க்கிறேன். செல்ஃப் மேனேஜர் மெத்தடே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாஸ்வேர்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, அடுத்தது இன்ஸ்டன்ஸ் கான்ஃபிகரேஷனில் ஃப்ரீ டயரில் வந்து பார்த்தீங்கன்னா T4G.micro வந்து நமக்கு எலிஜிபிள் இருக்குது ஃப்ரீ டயருக்கு. ஸோ அதையே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா GB2 வேணாம், GB3 மாற்றிக்கிங்க. அலோகேட்டஸ் ஃப்ரீ டயரில் நமக்கு வந்து 20 GB தான் நம்ம வந்து அலோகேட் பண்ணணும். ஸோ அதை அலோகேட் பண்ணிக்கோங்க. 20 GB போதும். அடிஷ்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் இப்போதைக்கு நமக்கு வந்து ஆட்டோ ஸ்கேலிங் தேவையில்ல. ஸோ அதை வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க.
அடுத்தது வந்து கனெக்டிவிட்டி. கனெக்டிவிட்டி நம்ம இப்ப எதுவும் EC2ல டைரக்ட்டா கனெக்ட் பண்ண போறதில்ல. அதனால அதெல்லாம் தேவையில்ல. அதெல்லாம் டிஃபால்ட்டாவே இருக்கட்டும். நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. விபிசி விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட்ல வந்து உங்களோட விபிசியை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி விபிசி கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால என்னோட விபிசியை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். டிபி சப்நெட் குரூப் நீங்க கிரியேட் பண்றதா இருந்தா கிரியேட் பண்ணலாம். இல்லைனா நீங்க டிஃபால்ட்டா விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். சூஸ் எக்ஸிஸ்டிங் இதுல வந்து செக்யூரிட்டி குரூப் வந்து விபிசி செக்யூரிட்டி குரூப் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ இல்லை நீங்க சூஸ் எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி நான் வந்து ஆர்டிஎஸ் ஆர்டிஎஸ் எஸ்ஜி டெஸ்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டை வந்து அன்செக் பண்ணிடுறேன். அவைலபிலிட்டி ஜோன் நோ ப்ரிஃபரன்ஸ்னு இருக்கு. நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கங்க 1A. ஸோ இதில் எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. சர்டிஃபிகேட் அத்தாரிட்டிஸ்லாம் ஆப்ஷனல் தான். நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. சேஞ்ச் பண்ணாதீங்க. அது பை டிஃபால்ட்டாகவே அப்படியே இருக்கட்டும். அடிஷ்னல் கான்ஃபிகரேஷன் டேட்டாபேஸ் போர்ட் வந்து 330 நமக்கு தெரியும். டேட்டாபேஸ் போர்ட் 3309. நீங்கள் கஸ்டமைஸ் போர்ட் எதனா பண்ணனாலும் பண்ணிக்கலாம். 331021 லைக் தட் யூ கேன் நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ டேக்ஸ் கொடுத்துருங்க நேம். ஸோ டேக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து டிவி ஐடென்டிஃபையர் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம அதையே கொடுத்துக்கலாம். This authentication, பாஸ்வேர்ட் authentication, பாஸ்வேர்ட் அண்ட் ஐஎம் பேஸ்ட் authentication. நீங்கள் பாஸ்வேர்ட் அண்ட் ஐஎம் டேட்டாபேஸ் authentication சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். இப்போ வந்து இது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ஆர்டிஎஸில். மானிட்டரிங் இன்கேஸ் நீங்கள் ப்ரொடக்ஷன் டிப்ளாய்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மானிட்டரிங் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் வந்து ஜஸ்ட் டெமோ பர்பஸ்ன்றதுனால நம்ம வந்து மானிட்டரிங் எனேபிள் பண்ண அவசியம் இல்லை. ஸோ அதை அப்படியே விட்டுருங்க ஆஸ் இட் இஸ். டு நாட் சேஞ்ச் எனி திங். ஸோ டேட்டாபேஸ் ஆப்ஷன் வந்து நீங்கள் இனிஷியல் டேட்டாபேஸ் என்ன வேணும் அப்படின்னு கேட்குது. ஸோ டெக் டேட்டா பேஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டிபி பேராமீட்டர் குரூப் வந்து டிஃபால்ட்டாக அதுவே இருக்குது. ஆப்ஷன் குரூப்பும் அதுவே இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ப்ரொடக்ஷன் டிப்ளாய்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமைஸாக நீங்கள் ஒரு பேராமீட்டர் குரூப் ஆப்ஷன் குரூப் கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து சூஸ் பண்ணணும் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் வித் டிஃபால்ட். ஓகே. ஸோ பேக்கப் வந்து எனேபிள் ஆட்டோமேட்டட் பேக்கப் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்டிஎஸோட முக்கியமான ஃபீச்சர். ஸோ ஆர்டிஎஸ் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்னாப்ஷாட் வந்து எடுத்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும். பாயிண்ட் இன் டைம் ஸ்னாப்ஷாட் ஆஃப் யுவர் டேட்டாபேஸ். ஸோ அடுத்து என்கிரிப்ஷன் வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு நான் வந்து டிஃபால்ட் ஏடபிள்யூஎஸ் மேனேஜர் என்கிரிப்ஷன்லேயே போயிடுறேன். ஆனால் இன்கேஸ் நீங்கள் ப்ரொடக்ஷன் டிப்ளாய் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேமர்ஸ் வந்து அதை கஸ்டமர் மேனேஜர் கேமர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி அதை எங்கே சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நினைக்கிறேன். அதே போல் ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் விண்டோஸ் செலக்ட் பண்ணணும். சூஸ் ஏ விண்டோஸ்னு இருக்கு. மெயின்டெனன்ஸ் விண்டோஸ் இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். அதே போல் டெலிஷன் ப்ரொடக்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். இப்போ இது வந்து நமக்கு தேவையில்ல. ஸோ ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட் நீங்கள் பண்ணுற மாதிரினா எனேபிள் டெலிஷன் ப்ரொடக்ஷன். பிகாஸ் தெரியாமல் யாருன்னா உங்கள் டீம் மெம்பர்ஸ் யாருன்னா டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால் வந்து எனேபிள் டெலிஷன் ப்ரொடக்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அதாவது இன்கேஸ் ப்ரொடக்ஷன் டிப்ளாய்மெண்ட்டாக இருந்தால். ஓகேங்களா? ஸோ ஒரு தடவை நம்ம ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் த டேட்டாபேஸ் கிரியேஷன் மெத்தட் ஸ்டாண்டர்ட் கிரியேட் இன்ஜின் வந்து MySQL செலக்ட் பண்ணியிருக்கோம். அதில் டேட்டாபேஸ் இன்ஜின் .41 டெம்ப்ளேட் வந்து நம்ம ஃப்ரீ டைப் போகிறோம் ஏன்னா டெமோன்றதுனால. நேம் கொடுத்தாச்சு. மாஸ்டர் யூசர் நேம் டெக் அட்மின் கொடுத்தாச்சு. பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு. ஓகே. இன்ஸ்டன்ஸ் டைப் செலக்ட் பண்ணியாச்சு. GP3 அலோகேட் ஸ்டோரேஜ் வந்து 20. கனெக்டிவிட்டி எதுவும் தேவையில்ல. விபிசி நம்பரை செலக்ட் பண்ணியாச்சு. கஸ்டமைஸ் விபிசி இது நம்ம கிரியேட் பண்ண விபிசி. ஸோ சப்நெட் குரூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிரியேட் பண்ணிவிடும். இன்கேஸ் ப்ரொடக்ஷனாக இருந்தால் நீங்கள் கிரியேட் பண்ணணும். கஸ்டமைஸ் சப்நெட் குரூப் கிரியேட் பண்ணி இங்கே சூஸ் பண்ணணும். சரிங்களா? பப்ளிக் ஆக்சஸ் மட்டும் கொடுத்துடாதீங்க ஆர்டிஎஸ் இன்ஸ்டன்ஸுக்கு. ஸோ அது வந்து செக்யூரிட்டி ப்ரீச். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணிட்டேன் செக்யூரிட்டி குரூப். ஸோ அதனால் நான் அதை சூஸ் பண்ணிட்டேன். அவைலபிலிட்டி ஜோன் வந்து 1A சூஸ் பண்ணிக்கிறேன்.
சர்டிஃபிகேட் அத்தாரிட்டிஸ் டிஃபால்ட் தான், அதை எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. அடிஷ்னல் போர்ட் வந்து டேட்டாபேஸ் போர்ட் டிஃபால்ட்டாகவே 3306. இன்கேஸ் ப்ரொடக்ஷனில் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போர்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் கஸ்டமர் வந்து 3321 கேட்டாங்க, இல்லை 10 கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்க. சரிங்களா? அதே போல் அதை செக்யூரிட்டி குரூப்லையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? ஸோ டேட்டாபேஸ் அத்தன்டிகேஷன் டேக் மறக்காமல் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பர்பஸ்ன்றதுனால நான் ஒரே டேக் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் டேக்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். மைக்ரேஷன் ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மைக்ரேஷன் டேக்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் அதை பேஸ் பண்ணி நமக்கு நிறையா வைவர்ஸ் கிடைக்கும், பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அதே போல் காஸ்டிங், பில்லிங் எல்லாமே டேக்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ டேக்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ டேட்டாபேஸ் அத்தன்டிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து IAM டேட்டாபேஸ் அத்தன்டிகேஷன் தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். மானிட்டரிங் வந்து இப்போ நான் எதுவும் எனபிள் பண்ணல. ஸோ இன்கேஸ் ப்ரொடக்ஷன் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. டேட்டாபேஸ் ஆப்ஷன் ஓகே கொடுத்துட்டேன். எனபிள் ஆட்டோமேட்டட் பேக்கப் ஓகே. இது பேக்கப் விண்டோ பற்றிக்கு தேவையில்ல. என்கிரிப்ஷன் பை டிஃபால்ட்டாக இப்போ நான் வந்து மேனேஜ் சர்வீஸ் போகிறேன். AWS மேனேஜர் கீ போகிறேன். மெயின்டெனன்ஸ் ஓகே. எனபிள் ப்ரொடக்ஷன் ஓகே பற்றிக்கு தேவையில்ல. கிரியேட் டேட்டாபேஸ். ஸோ ரிவ்யூ பண்ணியாச்சு. கிரியேட் டேட்டாபேஸ் கொடுங்க. ஸோ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சும் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிடலாம். டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த எண்ட் பாயிண்ட்டை எடுத்து MySQL வந்து அந்த இன்ஸ்டன்ஸில் தான் கிரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஒர்க் ஆகுதா டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ டூப்ளிகேட் டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ EC2 சர்ச் பண்ணுங்கள். EC2 இன்ஸ்டன்ஸ் லெஃப்ட் சைட் பேனலில் இன்ஸ்டன்ஸ் போயிங்க. லான்ச் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் மை ஐஃபன் டெஸ்ட் EC2 அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அமேசான் லினக்ஸே போய்க்கலாம் நம்ம. ஸோ ஃப்ரீ டயர் வந்து பார்த்தீங்கன்னா T2 மைக்ரோ. ஸோ கீப்பர் வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் கீப்பர். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நெட்வொர்க் செட்டிங்ஸில் உங்களோட VPCயை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பப்ளிக் சப்நெட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. RDS வந்து நான் ப்ரைவேட் சப்நெட்டில் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது இங்கே வந்து நீங்கள் பப்ளிக் சப்நெட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி ஓகே. கிரியேட் செக்யூரிட்டி குரூப் நோ, ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லான்ச் விசார்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அட்வான்ஸ் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் இதில் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. பை டிஃபால்ட் அப்படியே விட்டுருங்க. ஓகே. கான்ஃபிகர் ஸ்டோரேஜ் 8 GB போதும். GB3 ஓகே ஃபைன். அட்வான்ஸ் செட்டிங்ஸில் வந்து IAM இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ EC2 SSM ரோல் எதுக்காக இதுனா நம்ம இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணக்குள்ள சிஸ்டம் மேனேஜர் யூஸ் பண்ணி இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ரோல் நம்ம அட்டாச் பண்ணுறோம். ஸோ மற்றபடி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாடேட்டா ஆல்ரெடி எனபிள்ட் ஆயிடுச்சு. மெட்டாடேட்டா விஷன் V2 ஒன்லி, இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். லான்ச் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டன்ஸ் RDS instance still it's creating. ஸோ இன்ஸ்டன்ஸை செக் பண்ணுவோம் லான்ச் ஆயிடுச்சா அப்படின்னு. சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் டேட்டாபேஸ் ஓகேங்களா. ஸோ வியூ கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கொடுத்த மாஸ்டர் யூசர் நேம், மாஸ்டர் பாஸ்வேர்டு இங்கே இருக்கும். ஸோ என் பாயிண்ட் உங்களுடைய டேட்டாபேஸோட என் பாயிண்ட். ஸோ இந்த என் பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து நம்ம டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டன்ஸ் instance also running. Now we can able to connect, I think so. Connect. Sudo -i root user போயிடுங்க. Yes. ஸோ இப்போ நம்ம வந்து RDS இன்ஸ்டன்ஸும் கிரியேட் பண்ணிட்டோம்.
சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சு. எண்ட் பாயிண்ட் நமக்கு கிடச்சிச்சு. ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸும் கிரியேட் பண்ணிட்டோம் ஆர்டிஎஸ் டேட்டாபேஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஆர்டிஎஸ் இன்ஸ்டன்ஸோட டீட்டெயிலை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் எண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ நோட் பேடில் நான் ஆல்ரெடி ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டிஎஸ் MySQL டேட்டாபேஸை நம்மளுடைய EC2 இன்ஸ்டன்ஸில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம MySQL இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டன்ஸ் போயிடுங்க. இன்ஸ்டன்ஸ் போயிட்டு இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேக்கேஜை வந்து நம்ம ரெப்போவில் ஆட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன். எஸ், ரெபாசிட்டரி ஆட் ஆயிடுச்சு. திங் ரெப்போ லிஸ்ட். எஸ், அடுத்தது ஐ திங்க் ஜிபிஜி கீ வேண்டாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நோ ஜிபிஜி கீ கொடுத்து போயிடலாம், இன்ஸ்டால் பண்ணிடலாம். இன்ஸ்டால். எஸ், ஸோ MySQL இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஆர்டிஎஸ் இன்ஸ்டன்ஸ் போயிட்டு உங்களுடைய எண்ட் பாயிண்ட்டை காப்பி பண்ணி நோட் பேடில் இதுதான் ஃபார்மேட், லாகின் பண்ணுற ஃபார்மேட் இதுதான். ஓகேங்களா? ஸோ MySQL ஸ்பேஸ் -h அண்ட் உங்களுடைய எண்ட் பாயிண்ட் ஸ்பேஸ் -p அண்ட் போர்ட் நம்பர் அண்ட் ஸ்பேஸ் -u யூசர் நேம் -p தட் இஸ் பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, எண்ட் பாயிண்ட்டை மட்டும் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ மற்றபடி எல்லாமே சேம் தான், எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணல. காப்பி பண்ணிக்கங்க. சிஸ்டம் மேனேஜர் EC2 இன்ஸ்டன்ஸ் போயிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. பாஸ்வேர்டுக்கு இருக்கும் அப்படிங்க வந்து மாஸ்டர் பாஸ்வேர்டை காப்பி பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க, என்டர். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக MySQL டேட்டாபேஸ்க்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இப்போ நம்ம MySQL டேட்டாபேஸில் எப்படி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அது கமெண்ட் இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் கிரியேட் டேட்டாபேஸ். ஸோ ஒரு டெஸ்ட் டிபி டேட்டாபேஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். எஸ், கொரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து அந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லணும். ஓகே, டேட்டாபேஸ் சேஞ்ச் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், கிரியேட் டேபிள் யூசர்ஸ். கொரி ஓகே. இன்சர்ட் இன்டு யூசர். ஸோ வேல்யூஸை வந்து ஆட் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, அடுத்தது செலக்ட் ஃப்ரம் யூசர். ஸோ செக் பண்ணுறோம், ஆட் பண்ண அந்த வேல்யூஸ் வந்து ஆட் பண்ண வேல்யூஸ் வந்து ஆட் ஆயிருக்கா இல்லையான்ற செக் பண்ணும். பார்த்தீங்க அப்படின்னா டெக் வாசுதேவன்ற வேல்யூஸ் வந்து டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்ண டேட்டாபேஸில் ஆட் ஆகுது. ஸோ ஆர்டிஎஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. ஸோ கனெக்டிவிட்டி செக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து முக்கியமான டாபிக் பெஸ்ட் ப்ராக்டிஸ் அண்ட் செக்யூரிட்டி டிப்ஸ். ஸோ நீங்கள் ஆர்டிஎஸ் கிரியேட் பண்ணக்குள்ள கண்டிப்பாக மல்டி ஏசட் டிப்ளாய்மெண்ட் எனபிள் பண்ணணும். இது டெஸ்ட் பர்பஸ்ன்றதுனால நான் வந்து சிங்கிள் ஏசியில் பண்ணேன். ப்ரொடக்ஷன் டிப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, ப்ரொடக்ஷனில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா, ப்ரொடக்ஷன் ஒர்க்லோடு ஆர்டிஎஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மல்டி ஏசட் டிப்ளாய்மெண்ட் பண்ணுங்கள். அதே போல் பாஸ்வேர்டு அத்தன்டிகேஷன் போகாதீங்க. இப்போ வந்து AWS வந்து IAM ப்ளஸ் பாஸ்வேர்டு அத்தன்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எனபிள் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ எது ரெஸ்ட்ரிகேட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் செக்யூரிட்டி குரூப் வழியாக ரெஸ்ட்ரிகேட் பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பாக மறக்காமல் ஆட்டோமேட்டட் பேக்கப் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க, கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் உங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டிஎஸ் இன்ஸ்டன்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டீங்க. அடுத்த செஷனில் ஆர்டிஎஸ் பேக்கப் அண்ட் ரெக்கவரி பற்றி டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மேலும் உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்த வீடியோல உங்கள மீட் பண்றேன். நன்றி.